நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹேத்வாபாசத்தில் சவிவிச்சாரா விருத்தா சத்பிரதிபக்ஷா அசித்தா பாதிதான்னு பஞ்சஹேத்வாபாசான்னு பார்த்தோம். அதில் அசித்தா திரிவிதா ஆசியாசித்தா ஸ்வரூபாசித்தா வியாபியத்வாசித்தா அப்படின்னு. இந்த வியாபியத்வாசித்தம்னா என்னங்கிறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். வியாபியத்வாசித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சோபாதிகா ஹேது வியாபியத்வாசித்தா அப்படின்னு சொல்லி. இப்போ சோபாதிகா ஹேதுன்னு என்ன? உபாதியோட கூடியதுன்னு அர்த்தம், கூடினதுன்னு அர்த்தம். இப்போ உபாதியோட கூடினது அப்படின்னா உபாதின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. வியாபியத்வா சித்தா, வியாபியனா வியாப்தி ஆசியம், வியாப்தியோட கூடினது. அப்போ உபாதி லட்சணம் என்ன? உபாதினா என்ன அப்படின்னு கேட்டா உபாதேகே லட்சணம் அப்படின்னு கேட்டா சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்துவம் உபாதேகே லட்சணம். உபாதி லட்சணம் என்ன? சாத்திய வியாபகத்வே சதி சாதன அவ்யாபகத்துவம் உபாதேகே லட்சணம் அப்படின்னு உபாதி லட்சணம் சொல்றான். இது உபாதி பற்றி நிறையா கிரந்தங்கள்ல நிறைய நூல்கள்ல விசாரிச்சிருக்காங்க, நியாய கிரந்தங்கள்ல. இப்போ இந்த இடத்துல அந்த கீதா மேடம் எழுதுறாங்க, அவங்க எழுதுறாங்க, அப்புறம் மேடம் சௌந்தரி மேடம் எழுதுறாங்க நினைக்கிறேன். அப்போ என்ன சாத்திய வியாபகத்துவம்னா என்ன, சாதன அவ்யாபகத்துவம்னா என்ன அப்படின்னு முதல்ல லட்சணம் என்ன, டெஃபினேஷன் முதல்ல என்ன. சாத்திய வியாபகத்துவம்னா என்ன, சாதன அவ்யாபகத்துவம்னா என்ன, ரெண்டுத்தையும் முதல்ல எழுதிட்டுலாம். சாத்திய அதிகரண அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கணும். சாத்திய அதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். என்ன சாத்திய வியாபகத்துவம்னா என்ன? ஃபஸ்ட்டு சாத்தியம், அப்புறம் சாத்தியாதிகரணம், அப்புறம் சாத்தியாதிகரண விருத்தி, அப்புறம் சாத்தியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவா, அப்புறம் அப்பிரதியோகித்துவம். இப்போ புரிஞ்சுதா? எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்லுங்க பார்ப்பேன் யாராவது. சந்திரா மேடம் சாத்தியம், சாத்தியாதிகரணம், சாத்தியாதிகரண விருத்தி, சாத்தியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவா, அது அப்பிரதியோகித்துவம்னு இப்படி பிரித்து எழுதிக்கணும். அப்போ தான் புரியும். அதுக்கோசரம் சாத்திய வியாபகத்துவம்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ சாதன அவ்யாபகத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சாதனாதிகரண விருத்தி, அங்கே சாத்தியத்துக்கு பதிலாக சாதனம் ஒன்று, சாதனாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். புரியுதா சௌந்தரி மேடம்? புரியுதா? திருப்பி சொல்லுங்க. சாத்தியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவங்கிறது சாத்திய வியாபகத்துவம். சாதனா வியாபகத்துவம்னா என்ன? சாதனாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு சொன்னோம். இப்போ உபாதின்னா என்ன அப்படின்னா அது ஒரு தோஷம். இங்க இந்த இடத்துல இந்த பக்ஷம் சாத்திய கேத்து சொல்ற அந்த கரெக்டா சொல்லனா பார்க்கணும். சந்திரா மேடம் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டா பர்வதா தூமமான் வன்னேகன்னு சொல்றான். என்ன சொல்றான் கீதா மேடம்? பர்வதா தூமமான் வன்னேக பிரயோகம் பண்றேன் நான். பக்ஷம் எது இதுல? பர்வதத்துக்கு மேல புகை இருக்குன்னு இல்ல நான் கேட்டதுக்கு பர்வதா தூமவான் மன்னேகன் பிரயோகம் பண்றான். பர்வதகாங்கிறது என்னது? பக்ஷம். தூமவான் அப்படிங்கிறது சாத்தியம், வன்னேகங்கிறது கேத்து. இப்போ ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒண்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேத்துவை சொல்லும் பொழுது 5ஆம் வேற்று மேல தான் சொல்லணுங்கிற ஒரு நியதி இருக்கு. கேத்துவை சொல்லும்போது எப்படி சொல்றோம்? 5ஆம் வேற்று மேல. இங்க பாருங்க வன்னேகன் இருக்கா. இந்த இடத்துல என்ன சொன்ன, என்ன உபாதி, இங்க என்ன தோஷம்? இந்த ஹேதுவானது தோஷத்தோ கூடினது எப்படின்னா ஆர்திர இந்தன சயோகா.
ஆர்திர இந்தனம்னா ஈரக்கட்டையினுடைய சேர்க்கையினால புகை இருக்கு. இப்போ நம்ம மழை பெஞ்சுன்னு இருக்கு சுவாமி, இங்கே எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுறது இல்லையா, மழை காலம், இப்போ மழை பெஞ்சுன்னு இருக்கு எங்கே பார்த்தாலும். ஆனால் சில இடத்துல எரிஞ்சுன்னு இருக்கு, ஆனால் புகையோடு எரிஞ்சுட்டு இருக்கு. நாங்கள் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆர்திர இந்தன சம்யோகா. ஆர்திர இந்தன சம்யோகா. இந்தனம்னா கட்டை, ஈரக்கட்டைக்கு பேர். ஆர்திர இந்தனம்னா ஈரக்கட்டை. இப்போ வந்து அடியன் வந்து எழுதிக்கிறதுக்கு சொன்னேன், அதை எழுதிண்டா இப்போ புரியும். எப்படி கேட்டா, இப்போ பாருங்க, சாத்தியம் இது இங்க பர்வதாக தூமவான் மண்ணேன்ற இடத்துல சாத்தியம் இது சடகோபன் சார். பர்வதம் பர்வதம் வந்து இல்ல தூமகா வந்து ஹேது. தூமகான்றது சாத்தியம் இந்த இடத்துல, தூமவான்றது சாத்தியம். சரி சாத்தியம். இப்போ சொல்லுங்க சாத்தியம் இது வன்னி எழுதிண்ட அந்த கிரமத்துல சொல்லிட்டு எழுதிட்டு வந்தா புரியும். சாத்தியா தூமஹா. சாத்தியாதிகரணம் தூமாதிகரணம் எது? தூமத்தை உடையது எது? மகானசங்கள்லாம் மடப்புலிலாம் இல்லையா. தத்ர வர்த்ததே யஹா அபாவஹா அப்படின்னா தத்ருத்தி அத்தியந்தாபாவஹா அப்படின்னா அங்க இருக்கக்கூடியதான அபாவம் அப்படின்னா ஆத்ரேந்தன சம்யோகாபாவா. ஏடானா அங்கே எப்பயுமே கட்டை புகைஞ்சுட்டு இருக்கும், எரிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா. மடப்புள்ளியில் எப்பயும் புகைஞ்சுட்டே இருக்கும், நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா. கட்டை ஏதோ ஒன்று எரிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா, இந்திர சம்யோகம் இருந்துட்டே இருக்கும் ஒன்றும். கரெக்டா? அடியன் சுவாமி அடியன். மடப்புள்ளியில் நித்தியப்படியே கட்டை ஏதோ ஒன்று எரிஞ்சுட்டு இருக்கும், அதனுடைய புகை இருந்துட்டு இருக்கும் இல்லையா. நமக்கு இல்லை அடுப்பை என்ன பண்ணுவோம், அணைப்போம். நம்ம அடுப்பு தலிகை ஆயிடுத்து அப்படின்னா அடுப்பை அணைப்போம் இல்லையா. பெரிய கோட்டை அடுப்புலாம் அடைச்சோன்னா அந்த ஆர்திர இந்தன சமயம் இருந்துட்டு இருக்குமோ இல்லை. அப்போ நெருப்புல என்ன இருக்கும், ஆர்திர இந்தன சம்யோகமானது இருந்தாதான் புகையானது இருக்கும், புகை உண்டாகும். இல்லைன்னா வருமா? அப்ப இப்ப திரும்பி பாருங்க, இப்ப கீதா மேடம் கரெக்டா பாருங்க. சாத்தியா தூமஹா சாத்தியாதிகரணம் தூமாதிகரணம் மகானசா. தத்ர வர்த்ததேயா பாவஹா அப்படின்னு அத்தியந்தாபாவஹான்னு சொன்னா தத்துருத்தி அத்தியந்தாபாவம்னா ஆத்திரேந்திர சம்யோகாபாவம் ஆகாது. அதனால என்ன பண்ணும், வேற ஏதோ ஒரு அபாவத்தை எடுத்துங்க. ஏதோ இல்லைன்னு சொல்லுங்க, ஜலாபாவஹா அப்படின்னா வாயோர் அபாவஹான்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். அப்போ அந்த அபாவத்துக்கு எது பிரதியோகி? ஜலாபாவத்துக்கு எது பிரதியோகி? மனுஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு யார் பிரதியோகி சுவாமி? மனுஷன் இருந்தா மனுஷன் இல்லைன்னு வருமா? மனுஷன் இல்லைன்னா மனுஷன் இல்லைன்னு வருமா? அப்ப மனுஷன் இருந்தாதான் இல்லைன்னு வரும். மனுஷன் இல்லைன்னாதான் மனுஷன் இல்லைன்னு வரும். மனுஷன் அங்க இல்லை அப்படின்னு சொல்லுவான். மனுஷன் இல்லைங்கிறதுக்கு எது பிரதியோகி? மனுஷன் இல்லைங்கிறது அதான். அதே மாதிரி இங்க தத்பிரதியோகி ஜலம். அப்ப அதுக்கு அப்பிரதியோகியா இருக்கிறது இந்த ஆத்திரேந்திர சம்யோகம் வந்துட்டா இல்லையா. இப்ப பாருங்க, திரும்பி சொல்றேன் பாருங்க. சாத்தியாதிகரண விருத்தி அத்தியந்த அபாவ அப்பிரதியோகித்துவம் இந்த ஆத்திரேந்திர சம்யோகம்ன்றது வந்துட்டா இல்லையா. இதுதான் சாத்திய வியாபகத்துவம். புரிஞ்சுதா? அப்ப இந்த வன்னிகிங்கிற ஹேது ஆத்திரேந்திர சம்யோகங்கிறதான உபாதியோட கூடினது அப்படின்னு சொல்லிட்டோம். இது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும், ஆனா புரியாது. ஒரு 4 தடவை கவனிச்சாதான் புரியும். நான் இன்னும் மட்டும் திருப்பி சாதிக்க சுவாமி சொல்லிட்டு இருக்கேன். சாத்தியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம் சாத்திய வியாபகத்துவம். சாதன அவ்வியாபகத்துவம் என்ன? சாதனாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். இப்போ சாதனம்னா எது? இங்க தூமவான் வண்ணேன்ற இடத்துல வன்னிங்கிறது சாதனம். சாதனம்னாலும் கேதுனாலும் ஞாபகம் வச்சுக்கோ. சாதனம்னாலும் கேதுனாலும் ரெண்டும் ஒண்ணு. இப்ப சாதனை எது? இந்த இடத்துல சாதனை எது? கேது எது? சடகோபன் சார். வன்னி வன்னி. சாதனாதிகரணம்னு நெருப்பு இருக்கிற இடம் எதுன்னா அந்த
அது இது இரும்பு வன்னிமா இரும்பு குண்டு வன்னிமா இரும்பு குண்டு இருக்கும்ல. இப்ப அந்த இதெல்லாம் பாத்துருக்கா நீங்க? இந்த அருவா கத்தி எல்லாம் பண்ணுவா பாத்துருக்கீங்களா மடப்பள்ளி கிராமத்துல? பற்ற பற்ற ஆ, அந்த பற்றன்னு சொல்லுவா சுவாமி. எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஆமா ஆமா அருவாலாம் ஆமா பண்ற இடத்துக்கு ஆமா என்னன்னு சுவாமி பேரு? ஆமா சடகோபன் சார். ஆமா கொல்லருடைய பற்றதான் தச்சு சுவாமி, பற்றதான். கொல்லம் பற்ற. பற்றதான் ஆமா அப்போ ஆமா அந்த கொல்லருடைய இடத்துல தச்சு. அங்க வத்ததி அபாவகம் வன்னி ஆத்திரேந்திர சம்யோகம் வன்னி இருந்தாலும் ஆத்திரேந்திர சம்யோகம் இருந்தாதான் நெருப்பு புகையானது அங்க வரும். அப்போ ம் ஆத்திரேந்திர சம்யோகாபாவம் அங்க ஈரக்கட்டை இருக்கான்னு அங்க இல்லையாங்க. அங்க புகை ஈரக்கட்டைக்கு வேலையே இல்லை. இப்போ ஈயம் பூசுறான் பாத்திரங்கள்லாம் ஈயம் பூசுவா பார்த்துருக்கீங்களா? ஈயம் பூசும் ஆ போது பார்த்தெல்லாம் அங்க வந்து கறியை போட்டு அதை ஒரு சுத்துவான். அப்படி சுத்தினோடனே பார்த்தெல்லாம் அதுல இருந்து நெருப்பு வரும். அதுல வந்து இருக்கு. அந்த ஆமா இதை போட்டு பாத்திரத்தை அது உள்ள அதுல வச்சு ஈயத்தை போட்டு இது பண்ணுவான். அப்ப அந்த இடத்துல ஆத்திரேந்திர சம்யோகம் ஆமா இருக்கா? ஈரக்கட்டையினுடைய சம்யோக சேர்க்கை இருக்காங்க இல்ல. இல்லையோ இல்லையோ? அப்போ தப்பே ம் பிண்டத்துல தூமம் வரவே வராது இல்லையா? இரும்பு குண்டுல ம் வருமாடிய. இல்ல ஏன்னா அங்க ஆத்திரேந்திர சம்யோகம் இல்லை அப்படின்னா. இல்ல அப்ப தத் பிரதியோகி ஆத்திரேந்திர சம்யோகம் அப்படின்றதுனால சாதனாதிகரண விற்பி அத்தியந்தாபாவ வராது. பிரதியோகித்துவம். அதுக்கு எதுக்கு ஆத்திரேந்திர சம்யோகம்? அப்போ சாத்திய வியாபகமாகவும் எடுத்து சாதனா வியாபகமாகவும் போயிட்டதுனால இந்த ஆத்திரேந்திர சம்யோகங்கிறது உபாதியோட கூடின ஹேத்துவா போயிட்டதுனால அந்த வண்டிங்கிற ஹேத்து உபாதியோட கூடினது. அதனால சோபாதிகா ஹேத்து வியாபியத்வா சித்தான்னு இந்த வியாபியத்வா சித்த லட்சணம் சொல்றான். இன்னும் நிறைய கிரந்தங்கள்ல என்ன இதை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவாமி க்ஷமிக்கணும் சுவாமி, கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சுவாமி. க்ஷமிக்கணும் சுவாமி, ஒரு அவசியம் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. திருப்பி திரும்பி அதனாலதான் நான் உங்களுக்கு எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். எழுதிண்டா உங்களுக்கு எழுதிக்கிறோம் சுவாமி, எழுதிண்டா எழுதிக்கிறோம் சுவாமி. அதான் நான் திரும்பி சொல்றேன்னு தான் சொல்றேனே. திரும்பி 2 தடவை இந்த அடியேன் பாடத்தை சுவாமி, திரும்பி அடியேன் சுவாமி, நாளைக்கும் சொல்லுவேன் கண்டிப்பா. அடியேன் சுவாமி. இப்போ இந்த வன்னிங்கிற ஹேது இருக்கொல்லோ, அந்த ஹேதுவானது தோஷத்தோட கூடினது, சோபாதிகா உபாதியோட கூடினதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பாடம். அப்போ உபாதினா என்னன்ற கேள்வி கேட்கும்போது தான் சாத்தியம் வியாபகமாகவும் சாதனத்தில் அவ்வியாபகமாகவும் இருக்கிற ஹேதுன்னு அர்த்தம். உபாதின்னா என்ன? சாத்தியம் வியாபகமாகவும் சாதன அவ்வியாபகத்துக்கு உபாதின்னு பேர். என்ன இப்போ சாத்திய வியாபகம்னா என்ன, சாதன அவ்வியாபகம்னா என்னங்கிறதா நம்ம தெரிஞ்சுட்டோம். சாத்திய வியாபகம்னா என்ன இப்போ எழுதிட்டோம். சாத்திய அதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம். கரெக்டா? சாத்திய வியாபகத்துவம். ம் சாதன அவ்வியாபகத்துவம்னா என்ன? சாதன அதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். கரெக்டா சந்திரா மேடம்? கரெக்டா? ம் சாதனா சந்திரா மேடம் கரெக்டா? இருக்கேன் மகோதயா. இல்ல கரெக்டா? கரெக்டா சொல்லணும். பிரத்யே இப்போ இதை வந்து இப்போ நம்ம பக்ஷம் சாத்திய கேத்து உண்டு சமன்வயம் பண்ணணும், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ அந்த மேடம் வந்து என்ன கேட்டா, சாத்தியம் இது இப்போ இப்போ வந்து வரிசையாக எழுதினாங்க. சாத்தியம் இது ம் தூமம், சாத்தியாதிகரணம் தூமாதிகரணம். திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாத்தியம் தூமம், சாத்தியாதிகரணம் தூமாதிகரணம் மகானசம். அங்க இருக்கக்கூடிய அபாவம் தூமவான் எதனுடைய அபாவம் அப்படின்னு கேட்டா ஆத்ரேந்தன சம்யோகாபாவங்கிறது அங்க வரையாது. ஏன்னா அங்க ஆத்ரேந்தன சம்யோகமே இருக்கும். ஏன்னா நீங்க நான் இப்போ உதாரணம் சொன்னேன் மேடத்துக்கு சொன்னேன். இப்போ சொன்னேன் என்ன சொன்னேன், நம்ம அடுப்பை அணைக்கிறோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் எடுத்துட்டு கட்டையெல்லாம் எடுத்துட்டு ஜலம் தெளிப்போம். இப்போ ஜலம் தெளிச்சா அங்கே ஆர்திர இந்தனம் தானே, அது ஈரக்கட்டை தானே, அதனுடைய சம்யோகம் இருக்கா இல்லையா? இப்போ எங்கெங்க ஆத்ரேந்தன சம்யோகம் இருக்கோ நல்லா கவனிக்கணும். எத்திர எத்திர தூமகா தத்திர எத்திர ஆத்ரேந்திர சம்யோகான்னு சொல்லணும். இங்கே எங்கெங்கெல்லாம் புகையிருந்தோ அங்க ஈரக்கட்டையினுடைய சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். ஈரக்கட்டையோட சேர்க்கை இருக்கு, அது உபாதி. அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து நெருப்பு இருக்கோ அங்கங்க ஆத்ரேந்திர சம்யோகம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் சாத்திய வியாபகமாகவும் சாதனா வியாபகமாகவும் இருக்கக்கூடியதான ஹேது சோபாதிகா ஹேது வியாபியத்வா சித்தா. மேடம் புரிஞ்சுதா மேடம்? சந்திரா மேடம் இந்த மேடம் இன்னொருத்தர் கேட்டாலே இல்ல இன்னொருத்தர் கேட்டாலே மேடம் ஸ்ரீதர் மேடம்
அடியேன் சுவாமி புரிஞ்சுது, ஏதிக்க முடியல சுவாமி. அது கொஞ்சம் இதை நீங்க கூட மெதுவா அமைச்சிடுங்க சுவாமி. மெதுவா எழுதுங்க, மெதுவா எழுதுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. திரும்பி நாளைக்கும் சொல்றேன். சரி சுவாமி. ஆக இப்போ இந்த உபாதியோட கூடின ஹேதுக்கு தான் என்னன்னு பேரு, சாத்திய வியாபகமாகவும் சாதன அவ்வியாபகமாகவும் இருக்கக்கூடியது உபாதி. அந்த உபாதியோட கூடின ஹேதுவுடையது வியாபியத்வா சித்தம் அப்படின்னு ஹேத்வாபாசத்துல வியாபியத்வா சித்தம்ங்கிற அசித்தா திரிவிதா ஆசயா சித்தா சுரூபா சித்தா வியாபியத்வா சித்தான்னு சொன்னான். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல என்ன சொல்றா அப்படின்னா, ஹலோ கேக்குறதா? நெட்வொர்க் கனெக்ஷன். யாராவது எழுந்தா கொஞ்சம் கிளியரா எழுந்தா கொஞ்சம் இதுல அனுப்பிச்சிருங்களேன். எழுத முடியும் அடியேன். யாராவது கிளியரா எழுத அனுப்பிச்சிருங்களேன். எனக்கு எழுத முடியல. கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன். ரொம்ப ஃபாஸ்டா மெதுவா சொல்றேன், நான் மெதுவா சொல்றேன். நான் எழுதி அனுப்புறேன் மேடம். இல்ல இல்ல நான் ஆமா எழுதி சுவாமி, மெதுவா எழுதி கொஞ்சம் பெருசா அனுப்புறேன். எழுதி அனுப்பிச்சிருங்க இந்த சுவாமி. ரெக்கார்டிங்க நம்ம இன்னொரு வாட்டி கேட்டு கேட்டு எழுதுறேன் நான். இது இப்போ ரெக்கார்டிங் இருக்கா சுவாமி? இருக்கு இருக்கு. இப்போ நான் வந்து இன்னொன்னு சொல்றேன் பாருங்க சுவாமி. இப்போ இது இருக்குல்ல, ஸ்படிக கல் இருக்கும். அதாவது அது சாத்தியம் வந்து தூமாதான். இனிமே தான் போடுவேன். நான் உங்களுக்கு எழுதி அனுப்புறேன் மேடம். அன்னைக்கு இந்த ஏத்வாபாசம் எழுதி அனுப்புறேன், இது எழுதி அனுப்புறேன். ஒரு 5 minutes நடத்திடுறேன் பாடத்தை. இப்போ இப்போ இது இருக்கு சுவாமி, ஸ்படிகம் இருக்கு சார். ஸ்படிகம் இருக்கு சடகோபன் சார். ஸ்படிக கல் இருக்கு, எப்படி இருக்கும் அது? ரொம்ப பியூர் ஒயிட்டா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் சுவாமி. சரி, நீங்க அதை என்ன பண்றீங்க, ஒரு இதுக்கு செம்பருத்தி பூ பக்கத்துல வைக்கிறீங்க, அப்ப எப்படி தெரியும்? ரெட் கலர்ல தெரியும் சுவாமி. அந்த கலர் இந்த பக்கம் தெரியும். ஏன் இப்பதான் நீங்க தானே கிறிஸ்டல் கிளியரா வெளுப்பா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி மாறிது கலர் அப்படின்னு கேட்டா, அது பக்கத்துல இருக்கக்கூடியதான பூவுடைய சேர்க்கையினால அது மாறுறதா இல்லையா? அதனுடைய கலர் நிறம் மாறுறதா இல்லையா? நிறம் மாறுறது. இதுதான் ஔபாதிகம்னு பேரு. புரியுறதா? புரியுறதா சுவாமி? நிறம் மாறுறதுக்கு பேரு ஔபாதிகம். அப்போ ஆத்ரேந்தர சம்யோகத்துல நாள இருக்கக்கூடிய தூமமானது ஆத்ரேந்தர சம்யோகத்தோட கூடினதான இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆத்ரேந்தன சம்யோகங்கிறது உபாதி. ஆத்ரேந்தன சம்யோகம்னா ஈரக்கட்டையினுடைய சேர்க்கைன்னு அர்த்தம். ஈரக்கட்டையினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால தூமமானது தெரியுது. எங்க மடப்புலியில் இருக்கக்கூடியதான நெருப்புல தெரியுது. ஆனா காஞ்சின், அதாவது தகதகன்னு மின்னக்கூடியதான இரும்பு குண்டு காஞ்சின்னு இருக்கு, நெருப்புல போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அந்த அருவா கத்தியெல்லாம் பண்ணுவான் பார்த்தெல்லாம், இரும்பு அப்படி போட்டு அதை எடுத்து அதுக்கு சமட்டியாக அடிப்பான். அப்ப அங்க என்ன இருக்காதுங்க, ஆர்திர ஈரக்கட்டையினுடைய சேர்க்கை இருக்கவே இருக்காது. அதனால அங்க புகைக்கு வேலை இல்லை. அப்போ அந்த நெருப்பானது ஒரு இடத்துல ஆத்ரேந்திர சம்யோகத்தோடு இருக்கு, இன்னொரு இடத்துல அதனுடைய சேர்க்கை இல்லாம இருக்கிறதுனால சாத்திய வியாபகமாகவும் சாதனத்துல அவ்வியாபகமாகவும் இருக்கிறதுனால அதுக்கு சோபாதிகா ஹேதுன்னு பேரு. புரிஞ்சுதா? இல்ல இது சுவாமி விட்டு விட்டு இல்ல இது நெட் ப்ராப்ளம். இப்போ நான் இப்ப முக்கியமான விஷயம் இதை ஒண்டி சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன் நீங்க பாடத்தை. என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல இப்ப கேக்குறதா? அதாவது இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். எந்த இடத்துல உபாதியோட கூடின பொருள் இருக்கோ அங்க இடத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி விவகாரம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்ப சடகோபன் சார் சொன்னாரு, என்ன சொன்னாரு, வெள்ளை வெளையர்னு இருக்கும் ஸ்படிகம்னு சொன்னார். அதை நான் என்ன பண்ணேன், ஒரு ஜபா குசுமம் சொல்லக்கூடியதான செம்பருத்தி பூ பக்கத்துல வச்சோன்னே அது சிகப்பு கலர்ல பிரதிபலிக்கிறதோ இல்லோ. இப்போ இதெல்லாம் அடி எனக்கு இதெல்லாம் எங்க சுவாமி சொல்லும்போது சொல்லுவார், நீங்க இப்பெல்லாம் வந்து இந்த டிராமாலாம் கிராமங்கள்லாம் டிராமா போடும்போது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு கலர்ல லைட் இருக்கும், ஃபோக்கஸ் லைட் மாதிரி வச்சிருப்பா. அதுல சிகப்பு கலர் இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒட்டியிருப்பான், சிகப்பு கலர் பச்சை கலர்னு ஒட்டியிருப்பான், மரிசியா அது இருக்கும். அந்த லைட்டை மாத்தி மாத்தி அணைச்சு போட்டா அது கலர் மாறும் இல்லையா? டிராமா எல்லாம் போடும்போது ராத்திரியில கிராமா. அப்ப அந்த கலர் ஏன் மாறுறதுன்னா அந்த சோபாதிக்கா அந்த கலருடைய சேர்க்கை சுவாபாவிகமா இயற்கையா அதனுடைய பவர் என்னமோ வெளுப்பு தான். அதான் அதனுடைய அந்த கலருடைய சேர்க்கையினால் அது மாறுறதுலேயே தான் சோபாதிக்காக கேத்துக்கு வியாபத்வா சித்தா அப்படின்னு எங்க சுவாமியை சொல்லுவார். உதாரணத்துக்கு நெருப்பினுடைய அதாவது ஆயாகனா இரும்பு, அது சேர்ந்ததுனால வன்னி நெருப்பு வந்து இதுவாகுது, தக தகன்னு தெரியுது நமக்கு. இல்லைன்னா தெரியுமா? வெறுமை இரும்பு இருக்கு சுவாமி, அது தெரிய தகிக்குமா? நெருப்பு இருக்காது. வெறுமை நெருப்பு தானா எரியாது, அது அதனுடைய சேர்க்கை ஏற்பட்டாதான் ஏற்படுது. அப்போ நெருப்பில் இருக்கக்கூடியதான எரிக்கும் தன்மை அப்படிங்கிறது அதனுடைய சேர்க்கையில இருக்கக்கூடியதான இரும்புல தான் இருக்கு, இரும்புல தான் அது சேருது. இரும்பு நாம வைக்கல சுவாமி. அப்போ அது அந்த நெருப்பு வந்து தானா எரிஞ்சு அணைஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு புல்லாம் யாராவது பற்ற வச்சுருவான், எங்கேயாவது வைக்கல பற்ற வச்சுருவான், கிராமத்தில் பார்த்தெல்லாம் வைக்கல பற்ற வச்சுருவான். அது என்ன ஆகிடும்? அது கிராமம் மொத்தம் அது இதுவானோடனே அணைஞ்சு போயிடும் தானா. அங்கே நெருப்பினுடைய இது இரும்பு அதனுடைய சேர்க்கையில் இல்லாமல் ஆயிடுது. அதே மாதிரி அப்போ வன்னி நெருப்பில் இருக்கக்கூடியதான எரிக்கும் தன்மைங்கிறது அது சேர்ந்ததான இரும்பு சம்பந்தத்தினால. அதனால நெருப்புல என்ன இருக்கு அதாவது இரும்பு குண்டத்துல என்ன, இரும்பு குண்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஔபாதிகமான தாகம் இருக்கு. ஔபாதிகம்னா அந்த நெருப்பினுடைய சேர்க்கையினாலதான் அது அது தக தகான்னு மின்றது, இல்லைன்னா மின்னுமா? இல்லையா? கரெக்டா? சரியா எக்ஸாம்பிள் கரெக்டா சார்? சடகோபன் சார் சரியா சொல்லணும், நீங்க எல்லாம் பெரியவா. இல்ல இல்ல சுவாமி, அடியேன் கரெக்டா தேவர். அப்போ இங்க நான் என்ன பண்றேன், அப்ப இங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க நீங்க? இரும்பு வந்து தகிக்கிறதுன்னு சொல்றோமா இல்லையா? உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் லௌகிகத்துல உதாரணம் நம்ம லோகத்துல நம்ம பண்றோம், வீட்லயே பண்றோம். முன்ன காலத்துலாம் உண்டு, ஏதாவது தப்பான வார்த்தைகள் குழந்தைகள் பேசினா என்ன பண்ற, உனக்கு சூடு போடுறேன்டா அப்படின்னு சொல்லுவா. என்ன போடுவா? அந்த இரும்பு அந்த கரண்டி எடுத்து அந்த இதுல போட்டு விடுவா. ஏன் இன்னும் உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் எங்க சுவாமி சொல்ற உதாரணம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து சமையல்லாம் பண்ணும்போது என்ன பண்றோம்னா அந்த ஈய கரண்டின்னு ஒண்ணு இருக்கும், இரும்பு கரண்டின்னு ஒண்ணு இருக்கும். அது அடுப்புல அந்த இங்கெல்லாம் இந்த கேஸ் இல்ல, அடுப்புல விறகு அடுப்புல பண்ணா வச்சா அது அப்படியே தக தக தகன்னு இருக்கும். அது அப்படியே எடுத்து எண்ணெய் அதுல இது பண்ணி அதை இது பண்ணி ரசத்துலயோ சாம்பார்லயோ அதை திரும்ப பண்றதுன்னு பண்ணுவான். அப்ப அதெல்லாம் தப்தாய பிண்டம்னா அப்ப அக்னி சம்யோகம் இருக்கா இல்லையா? அப்ப அங்க ஆத்ரேந்திர சம்யோகம் இல்ல, புரியுறதா? அப்ப சாத்திய வியாபகமாகவும் சாதன அவ்வியாபகமாகவும் இருக்கக்கூடியதான உபாதியோட கூடின ஹேத்துக்கு தான் வியாபத்வா சித்தம்னு பேரு. இது சரியா புரிஞ்சுதா அப்படின்றது தெரியல, இந்த உதாரணங்கள்லாம் சரியா புரிஞ்சுதான்னு தெரியல. சித்தம் அதுக்கு பேரு. லட்சணத்து மேல கரெக்டா சொல்றேனா? சாத்தியாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ அப்பிரதியோகித்துவம், சாதனாதிகரண விருத்தி அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம்னு சாத்திய வியாபகத்துவம் சாதன வியாபகத்துவம்னு இதை வேதாந்தங்கள்லாம் வேற மாதிரி சொல்லிட்டு போறா. இதை வந்து நவீன தர்க்கத்துல தான் இவ்வளவு விசாரங்கள்லாம் பண்றா. இதை வந்து தர்க்க சங்கரத்துக்கு அடுத்து ஒரு வியாக்கியான கிரந்தம் தீபிகைன்னு ஒரு வியாக்கியானம், அதுல உபாதி 4 வகையா பிரிச்சிருக்கா. அதை பத்தி வேணும்னா சொல்லலாம், இல்லைன்னா அடுத்து மேற்கொண்டு இல்ல இல்ல தர்க்க தீபிகைன்னு ஒரு கிரந்தம் அதுல சொல்லியிருக்கா. இப்ப இதோட இருக்கட்டும், அடுத்த கிளாஸ் நாளைக்கு வச்சுக்கலாம்னா நீங்கெல்லாம் ரெடி அப்படின்னா நாளைக்கு வச்சுக்கலாம். சந்திரா மேடம் வச்சுக்கலாம்.